உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். அம்மா, நாளைக்கு கார்த்திகை தீபம் இருக்கு. கோயில்ல பூஜை நடக்க போகுது. அதனால ரகுராமையா வீட்ல இருந்து ஜானகி அம்மா நகையை கொண்டு வந்து அவங்க கையால அம்மனுக்கு சாத்தினதுக்கு அப்புறம் பூஜையை ஆரம்பிப்பாங்க. இத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்துகிட்டு இருந்தோம். ஆனா இங்க உங்களை பார்த்ததுனால இங்கே சொல்றோம். கண்டிப்பா வந்துருங்கம்மா. சரி, வந்துடுறேன். அப்ப வர்றோங்கம்மா. வரங்கம்மா, வாங்க போங்க. பாத்தியாமா, உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய ஒரு தடவை அந்த ஜானகி பறிச்சுட்டா. இப்ப அவ கையால ஆரம்பிச்சு வைக்கிறத நாம போய் பார்க்கணுமா? இங்க பாருங்க, இப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஏதாவது பண்ணும். என்ன விடியா? எனக்கு தெரியாதியா, எனக்கு தெரியாது. விடியா. என்ன தெரியாது? தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? தெரியாதியா, எனக்கு உண்மையிலேயே தெரியாது. சும்மா நடிக்காதே. 25 சவரம் நகை போட்டு கட்டி வைக்கிறேன்னு உன் அப்பா பெருமை பேசினான். சொல்லி 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் நகை வந்த பாடு. அதுல 20 சவரம் நகைய கவரிங்கா போட்டிருக்கான். அதே எப்படி நீ தங்க நகைய அப்படியே கவரிங்கா மாத்த முடியும்? முட்டாளு நினைச்சீங்களா? மொத்த குடும்பமும் என்னை ஏமாத்துறீங்களா? ஏய், உண்மையை சொல்லு. எனக்கு இப்ப நகை வேணும். யோ, நிஜமாவே நிஜமாவே எனக்கு தெரியாதியா. ஏய், வாடி. நீயா சொல்ற? இருக்கீங்க உங்க அப்பா வீட்ல. இருக்கு உங்க வீட்ல. அண்ணே, என்னம்மா? வழி கிடைச்சிருச்சுன்னு. லிங்கம், என்ன இன்னும் ஆளை காணோம்? ஏங்க, அவன் என்ன மளிகை கடையில காய்கறியா வாங்க போனா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போட்டோவை பத்திரமா எடுத்துட்டு வரணுங்க. அங்க ஒரு லாரி ஆளுங்க இருக்காங்க. அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எடுத்துட்டு வரோம். நம்ம பொறுமையா இருங்க, கண்டிப்பா வருவாங்க. அண்ணே, பார்வதி. வா பார்வதி, நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டியா? எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல மாமா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா நகையுமே போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க. சூப்பர் பார்வதி, பக்காவா எடுத்திருக்க. இது போதும். இன்னும் 2 மணி நேரத்துல இதே மாதிரி கவரிங் நகையை செஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு போய் நீ வீட்டுல வச்சுட்டு ஒரிஜினல் நகை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துரு. சரியா? என்ன பார்வதி, என்ன யோசிக்கிற? இல்ல மாமா, இந்த போட்டோ எடுக்கிறதுக்கே எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது. நான் எப்படி மாமா நகையெல்லாம் போய் எடுப்பேன்? பாரு, கண்டிப்பா எடுத்துடலாம். யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துரு. கண்டிப்பா உன்னால முடியும். நீ 2 மணி நேரம் கழிச்சு வா. போ. சரிங்க மாமா. மாமா, இல்ல சாமி விஷயத்துல விளையாடுறமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. பார்வதி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. நீ மட்டும் இத கரெக்டா செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன், இனிமே அந்த வீட்டுக்கு அடுத்த ஜானகியே நீ தான். உன் புருஷன் ரகுராமுக்கு பதிலா ஊருக்கு தலைவராய் இந்த ஊரைய கட்டி காப்பாத்த போறோம். அதுக்கப்புறம் மாலை மரியாதை எல்லாத்தையும் இந்த ஊர் மக்கள் தேடி தேடி வந்து செய்வாங்க. பாரு, அந்த ஒரிஜினல் நகையை நம்ம திரும்ப வைக்கத்தானே போறோம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா போ. சரிங்க மாமா. என்ன மாமா இது? வித்தியாசமே தெரியல. எல்லாம் அப்படியே இருக்கு. ஆமா, இல்ல நான் மாட்டிக்குவோம்ல. சரி, நான் இங்கேயே இருக்கேன். நீ வீட்டுக்கு போய் இந்த நகையெல்லாம் அங்க வச்சுட்டு ஒரிஜினல் நகை எடுத்துட்டு வேகமா இங்க வந்துரு. பார்வதி, என்ன யோசிக்கிற? இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எடுக்கும் போது மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது? அதுவும் என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுருவாரு. பாரு, நீ ஒன்னும் பயப்படாத. இந்த காரியம் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இனிமே உன் புருஷன் தான் அந்த ஊருக்கு தலைவர்.
அந்த மாலையும் மரியாதையெல்லாம் உனக்கு கிடைக்கும். அந்த வீட்டுக்கு நீ ஜானகி ஆகணுமா வேணாமா? பயப்படாம போய் எடுத்துட்டு வா. ஓ பார்வதி, ஒன்னும் ஆகாது. சரிங்க மாமா. ஆ அக்கா வேற ஹால்லயே படுத்திருக்காங்களே. எப்படி நகையை மாத்த போறேன்? தவறு, நீ ஒன்றும் பயப்படாத. இந்த காரியம் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இனிமே உன் புருஷன் தான் அந்த ஊருக்கு தலைவர். அந்த மாலையும் மரியாதையெல்லாம் உனக்கு கிடைக்கும். அந்த வீட்டுக்கு நீ ஜானகி ஆகணுமா வேணாமா? மாமா வா பார்வதி. என்னங்க மாமா? என்ன ரொம்ப நேரம் ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ மாமா, கொஞ்சம் விட்டுருந்தா ஜானகி அக்கா பாத்திருப்பாங்க மாமா. எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஏதோ என் நல்ல நேரம். நகையில எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர் பார்வதி. மாமா, நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் சாமி நகைங்க. அட, எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போய் நிம்மதியா படுத்துங்க. நாளையில இருந்து நீ தான் அந்த குடும்பத்துக்கு ஜானகி. உன் புருஷன் தான் அந்த ஊருக்கு தலைவர். இனிமே மாலையும் மரியாதையும் அவனுக்கு தான் கிடைக்கும். நீ போய் தூங்கு. சரி மாமா, நான் வரேன். ஆ வாங்க. லிங்கம், பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா. ஏங்க, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, பாக்குறதுக்கு தான் ஊத்துக்குழி வேண மாதிரி பல வளன்னு இருப்பா. கச்சிதமா காரியத்தை முடிச்சிட்டா பாருங்க. சரி, அதை என்கிட்ட கொடுங்க. என்ன முழிக்கிறீங்க? அந்த நகையெல்லாம் எனக்கு தானே சொந்தம். இல்ல லிங்கம், இது என் வீட்டுல இருந்தாதான் இந்த நகையெல்லாம் பத்திரமா இருக்கும். இந்த பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போலி நகையை அங்க வச்சுட்டு ஒரிஜினல் நகை வந்ததும் அது எனக்கு தான். இல்ல லிங்கம், இது உங்களுக்கு தான் வரும். ஆனா இப்பவே இதை நீங்க வீட்டுல கொண்டு போய் வச்சு உங்க பொண்டாட்டியும் இல்ல பொண்ணும் இந்த நகையெல்லாம் பார்த்து பயத்துல யார்கிட்டயாவது உளறிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா லிங்கம், அப்புறம் காரியமே கெட்டுடும். அதுவும் இல்லாம நாம ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.